हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय. हरे कृष्ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் மற்றும் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 10. விரஜே வசன் கிம் அகரோன் மதுபுர்யாம் ச கேசவக பிராத்தரம் ச அவதேத் கம்சம் மாதோர் அத்தாதத் அர்ஹணம். ஒன் பை ஒன் மீனிங். பிரஜே பிருந்தாவனத்தில், வசன் வாழும்போது, கிம் அகரோத் அவர் என்ன செய்தார், மதுபுர்யாம் மதுராபுரியில், ச மற்றும் கேசவ கேசியை கொன்றவரான கிருஷ்ணர், பிராதரம் சகோதரர், ச மற்றும் அவதீத் கொன்றார், கம்சம் கம்சனை, மாது அவரது தாயின், அத்தா நேரடியாக, அதத் அர்ஹணம் சாஸ்திரங்களால் சிறிதும் அனுமதிக்கப்படாததை. டிரான்ஸ்லேஷன். பிருந்தாவனம் மற்றும் மதுராபுரி ஆகிய இரு இடங்களிலும் வாழ்ந்து வந்த கிருஷ்ணர் அந்த இடங்களில் என்ன செய்தார்? தம் தாயுடைய சகோதரனான கம்சனை அவர் ஏன் வதம் செய்தார்? இத்தகைய கொலை சாஸ்திரங்களில் சிறிதும் அனுமதிக்கப்படவில்லையே. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஒருவரது தாய்மாமன் அவரது தந்தைக்கு சமமான நிலையில் இருப்பவராவார். ஒரு தாய்மாமனுக்கு மகன் இல்லை என்றால் அவரது சகோதரியின் மகன் சட்டப்படி அவரது சொத்துக்களுக்கு வாரிசாகிறான். எனவே பகவான் கிருஷ்ணர் ஏன் தம் தாய்மாமனான கம்சனை வதம் செய்தார்? பரீட்சித் மகாராஜா இது சம்பந்தமான உண்மைகளை அறிய மிகவும் ஆவல் கொண்டிருந்தார். பதம் 11. தேகம் மானுஷம் ஆஸ்ரித்ய கதி வர்ஷாணி விருஷ்ணிபிகி யதுபுர்யாம் சக அவாசீத் பத்னியக கதி அபவன் பிரபோ. ஒன் பை ஒன் மீனிங். தேகம் உடலை, மானுஷம் ஒரு மனிதரை போன்ற, ஆசிரித்ய ஏற்று, கதி வர்ஷானி எத்தகைய ஆண்டுகள், விருஷ்ணிபி விருஷ்ணி வம்சத்தினரின் சகவாசத்தில், யதுபுர்யாம் யதுக்களின் வசிப்பிடமான துவாரகையில், சக உடன், அவாசீத் பகவான் வாழ்ந்தார், பத்னிய மனைவிகள், கதி எத்தனை, அபவன் இருந்தனர், பிரபோ பகவானின். டிரான்ஸ்லேஷன். பரமபுருஷரான பகவான் கிருஷ்ணருக்கு பௌதிக திருமேனி இல்லை என்றாலும் அவர் ஒரு மனிதனைப் போல தோன்றுகிறார். விருஷ்ணி வம்சத்தினருடன் எத்தனை ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார்? எத்தனை மனைவிகளை அவர் விவாகம் செய்தார்? எத்தனை ஆண்டுகள் அவர் துவாரகையில் வாழ்ந்தார்? பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆனந்தமயமான ஒரு ஆன்மீக திருமேனியை பெற்றவர். சச்சிதானந்த விக்கிரக என்று பல இடங்களில் விவரிக்கப்படுகிறார். அவரது தேக அம்சம் ஒரு மனிதனை ஒத்ததாக இருக்கிறது. ஒரு மனிதனை போன்ற ஒரு திருமேனியை அவர் ஏற்கிறார் என்பதை சுட்டிக்காட்டும் மானுஷம் ஆசிரித்ய என்னும் சொற்களில் உள்ள அதே கருத்து மறுபடியும் இங்கே சொல்லப்படுகிறது. பகவான் கிருஷ்ணர் உருவமற்றவர் அல்ல என்று எல்லா இடங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மனிதனுக்கு உள்ளதை போன்ற உருவம் பகவானுக்கும் உள்ளது. இதில் சந்தேகமே இல்லை. பதம் 12. ஏதத் அன்யச்ச சர்வம் மே முனே கிருஷ்ண விசேஷ்டிதம் வக்தும் அர்ஹசி சர்வக்ஞ ஸ்ரத்ததானய விஸ்ருத்தம். ஒன் பை ஒன் மீனிங். ஏதத் இவ்விவரங்களையும், அந்யச்ச மற்றவைகளையும், சர்வம் அனைத்தையும், மே எனக்கு, முனே மாமுனிவரே, கிருஷ்ண விசேஷ்டிதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல்கள், வக்தும் விவரிக்க, அர்ஹசி உங்களால் முடியும், சர்வக்ஞ நீங்கள் அனைத்தையும் அறிந்தவர் என்பதால், ஸ்ரத்ததானய நான் அவரிடம் பொறாமை கொள்ளாமல் முழு நம்பிக்கை கொண்டிருப்பதால், விஸ்ருத்தம் முழு விவரத்துடன். டிரான்ஸ்லேஷன். பகவான் கிருஷ்ணரை பற்றிய அனைத்தையும் அறிந்துள்ள மாமுனிவரே, நான் கேட்ட பகவான் கிருஷ்ணரின் செயல்கள் மற்றும் நான் கேட்காமல் விட்ட செயல்கள் ஆகியவற்றில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அவற்றை பற்றி கேட்க நான் மிகவும் ஆவல் கொண்டவனாக இருக்கிறேன். எனவே தயவு கூர்ந்து அவற்றையெல்லாம் முழுமையாக விவரிக்க வேண்டுகிறேன். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதங்கள் 10, 11, 12 ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.